Hey guys, எப்படி இருக்கீங்க எல்லாருமே? வெல்கம் பேக் இன் another வீடியோ. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார் பிளாட் பற்றி பார்த்தோம், லைன் பிளாட், ஸ்கேட்டர் பிளாட் இதெல்லாம் பற்றி பார்த்தோம். அண்ட் ஐ ஹோப் தட் நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஹிஸ்டோகிராம்னா என்னன்றதை பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஐ ஹோப் நீங்கள் ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க ஹிஸ்டோகிராம் அந்த மாதிரி கிராஃப்ஸ் பற்றி. பட் எனக்கு தெரியும் நிறைய பேருக்கு அவங்க படித்தாங்களா இல்லையான்னு கூட தெரிஞ்சிருக்காது. அதனால் நான் அவங்களுக்கு போட்டு காமிச்சிடுறேன். ஸோ கைஸ், இப்போ லெட்ஸே நம்மக்கிட்ட ஒரு டேட்டா இருக்குது. அது வந்து என்னென்னா ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸ். ஓகேவா? நம்ம கிளாஸில் ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 10 பேரோட மார்க்ஸ் எவ்வளோன்றது என்கிட்ட இருக்குது. ஸோ நான் ஒரு 10 மார்க் போட்டுக்கிறேன். எவனுமே 100 மார்க் வாங்கலை, வேஸ்ட், இந்த கிளாஸே வேஸ்ட்டு. பட் ஓகே, நம்மக்கிட்ட ஒரு 10 மார்க்கு வந்துருச்சு. ஸோ உங்களுக்கே தெரியும், உங்கள் ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி மார்க் வாங்குறவங்க, அதாவது இந்த 35க்கு கீழே வாங்குகிற எல்லாரையுமே ஸ்லோ லேர்னர்ஸ், மொக்கையாக படிக்கிறவங்க, இந்த மாதிரி சொல்லிட்டு அவங்கள தனியாக ஒரு கேட்டகரி, அவங்களாம் பாஸ் பண்ண வைக்கிறதுக்கு கஷ்டப்படுத்திட்டு இருப்பாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் மீடியமாக ஆவரேஜாக படிக்கிறவங்க, இந்த 75, 60 அந்த மாதிரி மார்க் வாங்குறவங்க இருப்பாங்க. அடுத்து இந்த டாப்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி வரும், எனக்கு பிடிக்காத கேட்டகரி. ஓகேங்களா? அவங்க தான் இந்த 80க்கு மேலே வாங்கிட்டு இருப்பாங்க, ரைட்? ஸோ இந்த மாதிரி லைக் நம்மளை கேட்டகரியாக பிரிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நேரங்களில் அந்த டீச்சருக்கு எத்தனை பேர் வந்து 0லேருந்து 35 மார்க்குள்ளே வாங்கியிருக்காங்க, அடுத்து எத்தனை பேர் வந்து 35லேருந்து 65 மார்க்குள்ளே வாங்கியிருக்காங்க, எத்தனை பேர் வந்து 65லேருந்து 80 மார்க்குள்ளே வாங்கியிருக்காங்க, எத்தனை பேர் வந்து 80லேருந்து 100 மார்க்குள்ளே வாங்கியிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்க தேவைப்படும், ரைட்? அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு குறிப்பிட்ட இன்டர்வல்குள்ளே, ஓகேங்களா, லைக் 0லேருந்து 35, அடுத்து 36லேருந்து 65, 66லேருந்து 80, அடுத்து 80லேருந்து 100. ஸோ இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் இன்டர்வல்ஸாக பிரிச்சிட்டோம். ஓகேங்களா? அண்ட் பிரித்ததுக்கப்புறம் நம்ம கிராஃப் போடுவோம்ல, அதாவது இருங்க, கிராஃப் நம்ம போடுவோம். இங்கே வந்து நான் 35ன்னு போட்டுக்கிறேன், அடுத்து 65ன்னு போட்டுக்கிறேன், 80ன்னு போட்டுக்கிறேன், 100ன்னு போட்டுக்கிறேன். அண்ட் நம்ம இதில் வந்து இப்போ கிராஃப் போடலாம். ஸோ 0லேருந்து 35 எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க? 33, 35 2 பேர் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த சைடு நம்ம போட்டுருவோம். 1, 2, 3, 4 எத்தனை பேருன்றது இந்த பக்கம். ஓகேங்களா? எத்தனை மெம்பர்ஸ், அந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த டேட்டா, அதை வந்து இந்த சைடு நம்ம போட்டுருவோம். அண்ட் கீழே வந்து அந்த இன்டர்வல்ஸ் அப்படின்றத போட்டுருவோம். சரிங்களா? ஆனால் நான் இன்டர்வல்ஸ் அப்புறம் ஃப்ரீக்வன்சி அப்படின்லாம் சொன்னால் எனக்கு தெரியும் உங்களுக்கு புரியாது. அதனால தான் இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஐ ஹோப் தட் உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள் புரிஞ்சுக்கிட்டு இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து எத்தனை பேர் வந்து வந்திருக்காங்க? 35க்கு கீழே 2 பேர். ஸோ நம்ம 2க்கு நேராக ஒரு கிராஃப் இப்படி போட்டுருவோம், ஒரு பார் கிராஃப் மாதிரி. சரிங்களா? ஒரு ஹிஸ்டோகிராம்ன்றது ஒரு பார் கிராஃப் மாதிரி தான். பட் ஒரு நார்மலாக ஒரு பார் கிராஃப்ன்றது, இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம், BMW, ஆடி, பென்ஸ் இந்த மாதிரி காரோட ப்ரைஸ் என்னன்றது சொல்லிட்டு இருந்துச்சு. ஸோ பார் கிராஃப்ன்றது எக்ஸாக்டாக அந்த BMW அப்படின்ற காருக்கு என்ன ப்ரைஸு அப்படின்றத காமிக்கும், ஆடி அப்படின்ற காருக்கு என்ன இது அந்த மாதிரி காமிக்கும். பட் ஹிஸ்டோகிராம்ன்றது ஒரு பார் கிராஃப் மாதிரி தான். அதாவது இந்த மாதிரி தான் ப்ளூ கலரில் தான் வரும். ஓகேங்களா? ஆனால் அது வந்து ஒரு பர்டிகுலர் வேல்யூக்கு, அதாவது BMWக்கு எவ்வளோ, பென்ஸுக்கு எவ்வளோ, அந்த மாதிரியெல்லாம் சொல்லாது. ஹிஸ்டோகிராம் வந்து என்ன பண்ணோம்னா 0லேருந்து 35 இருக்கிறவங்களோட எண்ணிக்கை எவ்வளோ, இதிலேருந்து அது இருக்கிறவங்களோட எண்ணிக்கை எவ்வளோ, இந்த இன்டர்வல்லேருந்து அந்த இன்டர்வல்குள்ளே இருக்கிறவங்களோட ஃப்ரீக்குவன்சி எவ்வளோ, அந்த ஃப்ரீக்குவன்சின்னு சொல்கிறேன்னா அதுதான் எண்ணிக்கை, அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த ஹிஸ்டோகிராம் அப்படின்றது சொல்லும். சரிங்களா? ஸோ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, பார் கிராஃபும் ஹிஸ்டோகிராமும் பார்க்க ஒரே மாதிரி இருக்குன்னு நினச்சி. ஓகே, ஹிஸ்டோகிராம்ன்றது என்ன பண்ணும், இந்த வேல்யூலேருந்து அந்த வேல்யூக்குள்ளே இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி நேரங்களில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வேறு எக்ஸாம்பிள் கொடுத்தோம்னா சேல்ரி. ஓகே, லைக் எத்தனை பேருக்கு வந்து சேல்ரி 50,000லேருந்து 60,000 ரூபா இருக்குது, எத்தனை பேருக்கு சேல்ரி வந்து 60லேருந்து 1 லட்சம்குள்ளே இருக்குது, அந்த மாதிரி லைக் டிஃப்ரெண்ட் இது பண்ணிட்டு அண்ட் அடுத்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம கிராஃப் போட்டோம்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும் எத்தனை பேருக்கு எவ்வளோ சேல்ரி இருக்குன்றது, ரைட்? புரிஞ்சா? அதாவது இந்த மாதிரி இன்டர்வல்ஸ் கூட, இதிலேருந்து அதுக்குள்ளே இருக்கிறவங்களோட எண்ணிக்கை எவ்வளோ, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நேரங்களில் இந்த கிராஃப் யூஸ் ஆகும், இந்த ஹிஸ்டோகிராம் யூஸ் ஆகும்.
ஓகே, சரி அடுத்து வாங்க. 36லேருந்து 65 மார்க் எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க? 1 2 கைஸ் சாரி, இங்கே 15 நான் பார்க்கவே இல்லை. 0லேருந்து 35 3 பேர் வருவாங்க. 33 35 15 நான் பார்க்கவே இல்லை, சாரி. ஸோ நான் இங்கே அழிச்சிட்டு 3 இது போட்டுக்கிறேன் இதுக்கு நேராக. ஓகே, அண்ட் 36லேருந்து 65 எத்தனை பேர் வந்திருக்காங்க? 1 2 பேர் தான் வந்திருக்காங்க. ஸோ 2க்கு நேராக இப்படி போட்டுக்கிறேன். அடுத்து 66லேருந்து 80 எத்தனை பேர் வந்திருக்காங்க? 1 2 3 பேர். ஸோ திரும்பியும் 3க்கு நேராக போட்டுடுறேன். அண்ட் 80லேருந்து 100க்குள்ளே எத்தனை பேர் வந்திருக்காங்க? 1 2. ஸோ 2க்கு நேராக நான் போட்டுடுறேன் திரும்பியும். ஸோ இதுதான் ஒரு ஹிஸ்டோகிராம் கிராஃப். ஓகேவா? இது உங்களுக்கு புரிஞ்சல, இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சல. இது வந்து நீங்கள் ஸ்கூல்லேயே படிச்சிருந்தீங்கன்னா இந்நேரம் நான் இதை உட்காந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிற தேவையே இல்லை. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ இதை வந்து நம்ம எப்படி மேட்ப்ளாட்லிப்பை வச்சு பண்ணணுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸி தான். ஸோ நம்ம வந்து மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு லிஸ்ட்டு உருவாக்கிடுவோம். ஓகே, ஸோ நான் சும்மா ரேண்டமாக மார்க்ஸ் போட்டிருக்கேன். ஓகேங்களா? நீங்களும் சும்மா ஒரு லிஸ்ட்டு உருவாக்கிக்கோங்க. அடுத்து நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த நம்ம பிளாட் உருவாக்குறதுக்கு அந்த சப் பிளாட்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம், ரைட்? ஸோ எஃப்ஜின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபிகர் உருவாக்கிக்கிறேன். அப்புறம் ஏஎக்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஆக்சிஸ் உருவாக்கிக்கிறேன். அப்புறம் பிஎல்டி டாட் சப் பிளாட்ஸ், அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் லாஸ்ட் வீடியோஸ்லேயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பண்ணிடுங்க. அடுத்து ஏஎக்ஸ் டாட் போட்டுட்டு நீங்கள் ஹிஸ்ட்டுன்னு போடணும். ஓகேங்களா? நம்ம பார் கிராஃப் போடுறதுக்கு BARன்னு போடுவோம், ரைட்? ஸ்கேட்டர் பிளாட் போடுறதுக்கு SCATTER போடுவோம், ரைட்? அதே மாதிரி ஹிஸ்டோகிராமுக்கு ஹிஸ்ட்ன்றது போடணும். அதுக்குள்ளே நீங்கள் இந்த மார்க்ஸை போட்டுருங்க. ஓகே, அடுத்து வந்து PLT டாட் ஷோ போட்டுட்டு நீங்கள் ஷோ பண்ணலாம் இந்த கிராஃபை. இல்லாட்டி நீங்கள் டேரெக்டாக அந்த செமிகோலன் போட்டுட்டு ரன் பண்ணலாம். ஸோ பாருங்கள், நம்மளுக்கு ஒரு ஹிஸ்டோகிராம் வந்துருச்சு. ஆனால் இதில் அந்த இன்டர்வல்ஸ், அதாவது இதில் நம்மளாக சொல்லியிருந்தோம்ல 0லேருந்து 35, 36லேருந்து 65, 66லேருந்து 80, 80லேருந்து 100, இது வந்து நம்மளாக சொல்லியிருந்தோம், ரைட்? பட் இதில் வந்து லைக் தானாகவே மேட்ப்ளாட்லிப் அதுவாக சம் இன்டர்வல்ஸ் எடுத்துகிட்டு அதுவாக பண்ணியிருக்கு. ஸோ அதனால தான் இது பார்க்க கொஞ்சம் உங்களுக்கு ஒழுங்காக புரியாத மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அதை டிஃபைன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? லைக் நீங்கள் என்ன சொல்கிறது, கிரேட்ஸ் தானே நம்ம கொடுப்போம் இந்த மார்க்ஸை வச்சு. ஸோ நீங்கள் கிரேட் இன்டர்வல் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு வேரியபிள் உருவாக்கிக்கோங்க. கிரேட் இன்டர்வல் இஸ் ஈக்குவல் டு நான் என்ன உருவாக்குறேன்னா 0, 35, 65, 80, 100. ஸோ இதை நம்ம இங்கே கீழே போய் போட்டுக்குவோம். மார்க்ஸ் கமா போட்டுட்டு கிரேட் இன்டர்வல் அப்படின்றத போட்டுருவோம். போட்டுட்டு நீங்கள் இப்போ ரன் பண்ணுங்கள். ரன் பண்ணிங்கன்னா பாருங்கள், நம்மளுக்கு இங்கே ஃபஸ்ட்டு வந்திருக்குல, இது வந்து 0லேருந்து 35ஓடது. ஸோ 0லேருந்து 35 மார்க் வந்து 4 பேர் வாங்கியிருக்காங்க. அடுத்து இங்கே வந்திருக்குல, இது வந்து 35லேருந்து 65ஓடது. ஓகேங்களா? ஸோ 35லேருந்து 65 வந்து எத்தனை பேர் வாங்கியிருக்காங்கன்னா 3 பேர் வாங்கியிருக்காங்க. அடுத்து வந்து 65லேருந்து 80, ஸோ அது வந்து எத்தனை பேர்னா 6 பேர் வாங்கியிருக்காங்க. அண்ட் அடுத்து 80லேருந்து 100, அது வந்து 5 பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து கிராஃப் வந்து கரெக்டாக வந்துருச்சு. கிராஃப் வந்து நம்ம நினச்ச மாதிரி லைக் ஒழுங்காக வந்துருச்சு. ஆனால் கீழே எழுதியிருக்காங்களே அந்த 0, 20, 40, அது வந்து மாறவே இல்லை. அது வந்து அப்படியே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை மாற்றுறதுக்கு அண்ட் அப்படியே அதையும் மாற்றுவோம். கூடவே நம்ம வந்து டைட்டிலு, அப்புறம் எக்ஸ் லேபிள், ஒய் லேபிள் எல்லாம் செட் பண்ணுவோம். ஸோ வாங்க அது பேசாமல் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், AX டாட் செட் அண்ட் செட் ஃபங்க்ஷனுக்குள்ளேயே நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டைட்டில் செட் பண்ணுவோம். டைட்டில் வந்து சும்மா வந்து மார்க்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு போட்டுக்குவோம். கமா போட்டுட்டு எக்ஸ் லேபிளில் நம்மளுக்கு என்ன வேணும், இது எல்லாமே கீழே இருக்கிறது எல்லாமே வந்து என்னது, மார்க்ஸு. அடுத்து நம்மளுக்கு ஒய் லேபிளில் என்ன வேணும், இந்த பக்கம் இது எல்லாமே வந்து என்னது, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஒய் லேபிள் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து கமா போட்டுட்டு அடுத்து நம்மளுக்கு என்ன, இதையே மாற்றணும். இங்கே 0, 20, 40, 16 இருக்குது. இதை நம்ம மாற்றணும், ரைட்? ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம இந்த மேட்ப்ளாட்லிப் ஸ்டார்ட் பண்ணப்போ உங்களுக்கு எக்ஸ் டிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லி தந்தேன், ரைட்? ஸோ எக்ஸ் டிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அண்ட் அதுக்குள்ளே நீங்கள் அந்த கிரேட் இன்டர்வல்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்கியிருக்கீங்களா, அதை போட்டுக்கோங்க. ஓகேவா?
ஸோ எக்ஸ் டிக்ஸ்னால் என்னென்னா இங்கே கீழே இருக்குல்ல இந்த 0, 20, 40, 60, 80 இந்த கீழே இருக்கிற இந்த வேல்யூஸை தான் எக்ஸ் டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வேல்யூவை நான் கிரேட் இன்டர்வலாக மாற்றிட்டேன். கிரேட் இன்டர்வல்ன்றது என்னது, இங்கே நம்ம உருவாக்கியிருக்கிறது, ரைட்? ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணால் மேஜிக்கை மட்டும் பாருங்கள். அந்த எக்ஸ் டிக்ஸ் அப்படின்றது மாறிடுச்சு. அண்ட் பாருங்கள் 0லேருந்து 35 இருக்கிறவங்க 4 பேர், அடுத்து 35லேருந்து 65 மார்க் வாங்கியிருக்கிறவங்க 3 பேர், 65லேருந்து 80 மார்க் வந்து 6 பீப்புள், அண்ட் 80லேருந்து 100 மார்க் வந்து வெறும் 5 பீப்புள். பரவாயில்ல, இந்த கிளாஸில் டாப்பர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எஸ், புரிஞ்சா கைஸ், திஸ் இஸ் ஹிஸ்டோகிராம் அண்ட் இது ரொம்ப நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இப்போ இந்த ஹிஸ்டோகிராம்குள்ளேயே நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். லைக் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எஃப்சின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. எஃப்சினா ஃபேஸ் கலர். ஸோ எஃப்சி இஸ் ஈக்குவல் டு ஆர் அப்படின்னு போட்டுட்டு நான் ரன் பண்ணேன்னா அந்த பாரோட கலர் வந்து ஆர் ரெட் கலரில் மாறிடும். அப்புறம் இன்னொன்று இருக்குது எட்ஜு கலர் இசி, ஓகேங்களா? இசி இஸ் ஈக்குவல் டு லெட்ஸ் சே நான் பி போட்டுடுறேன், பினா ப்ளூ. ஸோ அந்த பாருக்கு எட்ஜு வந்துடும் அண்ட் அது வந்து ப்ளூ கலரில் வந்துடும். அண்ட் பேசிக்கலி இதுதான் கைஸ் ஹிஸ்டோகிராம். ஹிஸ்டோகிராமில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, ஓகேங்களா? இந்த எஃப்சி இசி இதுன்னு போட்டேன்னா இந்த மாதிரி நிறையவே இருக்குது. பட் ஐ வாண்ட் யூ டு எக்ஸ்ப்ளோர், ஓகேங்களா? நீங்கள் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். நானே எல்லாமே சொல்லிட்டு இருந்தால் எப்படி கைஸ் நீங்கள் கற்றுக்குவீங்க? ஸோ நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் ஹிஸ்டோகிராம் பற்றி. ஸோ நீங்கள் ஹிஸ்டோகிராம் பற்றி லேர்ன் பண்ணுறதுக்கு நீங்கள் சும்மா ஹிஸ்டோகிராம் MatPlotLib அப்படின்னு போடுங்க, ஓகே? அண்ட் அதோட அஃபிஷியல் வெப்சைட்டோட இது வந்துடும். அதோட டாக்குமெண்டேஷன் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். அதிலே போட்டிருக்கோம் என்னென்னலாம் இருக்குன்றது. பாருங்கள், இந்த ஹிஸ்ட்டுக்கு என்னென்னலாம் இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. எக்ஸ் இருக்குது, பின்ஸ் இருக்குது. அண்ட் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இந்த எக்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, இதுதான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு போட்டோம்ல மார்க்ஸ், இதுதான் வந்து எக்ஸ். அடுத்து நம்ம போட்டிருக்கோம்ல கிரேட் இன்டர்வல், இதுதான் வந்து பின்ஸு. ஸோ இதை நம்ம கண்டினியூஸாகவே போட்டுட்டோம், அதனால் நம்மளுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வரல. ஆனால் நீங்கள் இதே வந்து நீங்கள் லேட்டராக நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் எஃப்சி இசி இந்த பேக்ரவுண்ட் கலர் இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் நீங்கள் இதை டிஃபைன் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இங்கே கடைசியில் போயிட்டு நீங்கள் மார்க்ஸு கிரேட் இன்டர்வல்னு போட்டுட்டு ரன் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எரர் வந்திருக்கும். ஸோ அதெல்லாம் ரொம்ப பேசிக்ஸ் கைஸ். நீங்கள் லைக் என்னோட பைத்தன் இதிலலாம் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகும், கீவேர்ட் ஆர்கியூமெண்ட்ஸ், அப்புறம் நிறைய இது நான் சொல்லியிருப்பேன். லைக் சில வேல்யூஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு வேல்யூவாக தான் போடணும். நீங்கள் ஃபஸ்ட்டு வேல்யூவாக போடாமல் லாஸ்ட் வேல்யூவாக போட்டிங்கன்னா அது எரர் வரும். லைக் கரெக்டாக கண்டினியூஸாக தான் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் ஒருவேளை கண்டினியூஸாக போட வேணான்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான பேராமீட்டர் இருக்கும்ல, அதுக்கான பேராமீட்டர்னால் இங்கே போட்டிருக்கோம்ல, இங்கே எக்ஸு அப்புறம் பின்ஸு ரேஞ்சு அப்படின்னு போட்டிருக்கோம்ல, அந்த பேராமீட்டர் இஸ் ஈக்குவல் டுன்னு போட்டுட்டு நீங்கள் எழுதிடலாம். அதாவது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் எழுதலாம். அப்புறம் இங்கே போயிட்டு பின்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போயிட்டு நீங்கள் இப்படி எழுதலாம். இப்படி போட்டுட்டு நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதே தான் வரும், ஓகே? ஸோ இந்த மாதிரி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பின்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த மாதிரி பண்ணிட்டு நீங்கள் டிஃபைன் பண்ணும்போது எங்கே வேணாலும் அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது முன்னாடியோ பின்னாடியோ எங்கே வேணாலும் போட்டுக்கலாம். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி கால் பண்ண வேணான்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து முன்னாடி இருந்துச்சுல, அதாவது இப்படி லைனாக ஃபஸ்ட்டு வந்து எக்ஸு அடுத்து வந்து பின்ஸு இந்த மாதிரி தான் போடணும். ஒருவேளை நீங்கள் அந்த எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அண்ட் பின்ஸ் இஸ் ஈக்குவல் டு போட வேணான்னு நினைக்கிறீங்கன்னா. சரி, நான் கொஞ்சம் ரொம்ப தான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் பைத்தன் பேசிக்ஸ் கைஸ். தான் லைக் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னா. என்னோட பைத்தன் பேசிக்ஸில் இதெல்லாம் பற்றி சொல்லி தந்திருப்பேன். தெரியலைனா நீங்கள் கொஞ்சம் லேர்ன் பண்ணுறது பெட்டர். சேனலில் தான் இருக்குது, ஓகே? பைத்தன் பை கோடிங்அண்ணான்ற பிளேலிஸ்ட் நீங்கள் பிளேலிஸ்ட் செக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே கூட இருக்கும். கலரெல்லாம் நீங்கள் டிஃபைன் பண்ணலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது, சரிங்களா? ஸோ இதெல்லாம் நீங்களாக ட்ரை பண்ணி பார்க்கணும். அண்ட் யூடியூப்பில் நீங்கள் பாருங்கள், சும்மா MatPlotLib ஹிஸ்டோகிராம்னு போடுங்க, நிறைய வீடியோஸ் வரும். இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? நிறைய இடத்துல, ஓகேங்களா? ஸோ நான் வந்து உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அப் டு தட் கீப் லேர்னிங், கீப் ப்ராக்டிஸிங் அண்ட் கீப் வாட்சிங் கோடிங் அண்ணா.